மன சோர்வை குறைக்கும் பயிற்சி அப்படின்னு ஒரு வித்தியாசமான தலைப்பில் கோயம்புத்தூர் நியூரோ தெரபிஸ்ட் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் உங்களுக்கு இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்க போகிறாரு. இந்த பயிற்சியை நீங்கள் பார்த்து செஞ்சு உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ திரும்ப திரும்ப நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம். மன சோர்வை குறைக்கும் பயிற்சி அப்படிங்கிற பயிற்சியை கற்றுக் கொடுப்பதற்காக ஹீலர் ஜானி கண்ணன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். நமக்கு வந்து இந்த மனச்சோர்வு, டிப்ரெஷன் சொல்லக்கூடியது எதனால் வருது அப்படிங்கும்போது, நம்ம இது வந்து சரியாக செய்ய முடியுமா, செஞ்சு முடிக்க முடியுமா, எனக்கு கரெக்டாக அது வந்து வருமா அப்படிங்கிற ஒரு பதட்டம், பயம், இந்த மாதிரி உணர்வுகள் அதிகமாக அதிகரிக்கும் போது என்ன ஆகுனா, நமக்கு வந்து மனச்சோர்வு, மன விரக்தி இது எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஒரு சின்னதாக ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னாவே அதில் ஒரு குற்ற உணர்ச்சி, அதனால் ஒரு மனச்சோர்வு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அதிகரிக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சரியான விதத்தில் நம்ம எப்படி செய்கிறது? நல்லா தான் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் சிறு சிறு தவறுகள் நம்மளையும் மீறி ஒரு ஆசையினாலேயோ, இல்லை பதட்டத்தினாலேயோ, இல்லை வேகத்தினாலேயோ நம்ம செய்யக்கூடிய காரியங்களை நம்ம தவறாக செஞ்சிடறோம். செய்ய முடிக்காமல் போயிடுது. அப்போ அதனால் வந்து நமக்கு மனப்பதட்டம். அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிக்கணும். அந்த டைமுக்குள்ள நான் படித்து முடிச்சாகணும். படித்து முடிக்காம என்ன ஆகுது? நமக்கு ஒரு டிப்ரெஷன். கொடுத்த டார்கெட்ட அந்த டைமுக்குள்ள நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு. அப்போ அந்த டார்கெட்ட அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிக்கலைன்னா நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இல்லைங்களா? அந்த மாதிரி பல வேறுபட்ட காரணத்தினால, இல்லை குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால நமக்கு வந்து மனச்சோர்வு. எல்லா வேலையும் நான் எடுத்து செய்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு பாராட்டு இல்ல. ஒரு நல்ல பேர் இல்ல, மதிப்பில்ல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான காரணங்கள்னால நம்ம வந்து நமக்கே தெரியாம அந்த மனசு வந்து கொஞ்சம் சோர்வாயிருது. இப்போ டிப்ரெஷனுக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம் இல்லையா? அது வந்து வெளிவரக்கு உபயோகமான ஒரு தியான பயிற்சி தான் நம்ம வந்து பார்க்க போறோம்.